சிலருக்கு வாழ்க்கையில் எல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க. ஒரு சலிப்பு வந்துடும். என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படி ரொட்டீனாக வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, சம்பாரிச்சாச்சு, ஒரு வீடு வாசல் கட்டியாச்சு, சேமிப்பு இருக்குது, இனி என்ன பண்ண போகிறோம், என்ன வாழ்க்கை இப்படி இருக்கும், ஒரு சலிப்பு வந்துடும். இந்த சலிப்பு வர்ற நேரத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். மனசும் உடம்பும் தளர்ந்து போனால் தான் சலிப்புங்கிறது வரும். உங்கள் உடம்பை நீங்கள் அந்த டைமில் பார்த்துக்கணும். என்ன தான் உங்கள் குழந்தைய கூட நீங்கள் அன்பு பாசம் அவங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் செய்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வரவு, உங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கிற மாதிரி உங்கள் கைக்குள்ளே அடக்கமாக இருக்கணும். இப்படி பட்டம் விட்டால் பட்டம் மேலே பறந்தாலும் அந்த நூல் ஒருத்தர் கையில் இருக்கிற மாதிரி. பட்டம்னா என்ன யோசிக்கிறீங்களா? பட்டம் மேலே காற்றுக்கு பறந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அந்த நூல் ஒருத்தர் கையில் வச்சுட்டு அதை ஆட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதுபோல் நம்ம என்னதான் குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுத்தாலும் நமக்குன்னு சிலதை நம்ம தனிமைப்படுத்தி வச்சு வரையும் யாரையும் நம்ப முடியாதுங்க. நம்ம கையில் நம்மளுடைய சேமிப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க.